ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல்டிமேட்டான டாப் 10 ஷின்சான் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷின்சான் ரொம்பவே பிடிக்கும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு சாரி. எதுக்குன்னா மே 5 ஷின்சான் பர்த்டே ஆகுமோ இன்றைக்கி பேசி போட்டுடலான்ங்கிற முடிவில் தான் இருந்தேன். மறக்காமல் எல்லாம் ஷின்சானுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 10th பிளேஸை பிடிச்சது ஃப்ரியான்ஸ் தட் இன்வென்ட்ஸ் ரோம் ஆப்ரேஷன் கோல்டன் ஸ்பை. இதை இந்தியாவில் கோல்டன் ஸ்பைங்கிற நேமில் ரிலீஸ் பண்ணாங்க. 19th மூவி 2011 இந்த மூவி ரிலீஸ் பண்ணாங்க. இதோட ஸ்டோரி என்னென்னா, லெமன் என்கிற பொண்ணு ஷின்சானுக்கு ஸ்பை ட்ரைனிங்லாம் கொடுக்கும். எதுக்குன்னா டாக்டர்கிட்டேருந்து ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு 2 பேரும் போவாங்க. ஷின்சான் ட்ரைனிங் எடுக்கிறதெல்லாம் வேறு லெவல் மாசாகவே காமிச்சு விட்ருப்பாங்க. ஷின்சான் சும்மா செய்வானா, ஆக்ஷன் காமினை பார்க்கலாங்கிற மாரி லெமன் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஷின்சான் செஞ்சிட்ருப்பான். இதில் கடைசி வரையும் ஆக்ஷன் காமெடியே தலைவங்கன்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. இதில் ஷின்சானும் லெமனும் என்ன செஞ்சாங்கன்னு சொல்கிறது தான் இந்த மூவி. 9th பிளேஸை பிடிச்சிருக்கிறது ஃப்ரியான்ஸ் தட் இன்வென்ட்ஸ் ஸ்டோம் மீ அண்ட் த ஸ்ப்ரேஸ் பிரின்சஸ். இது 20வது மூவி 2012 ரிலீஸ் ஆச்சு. இதோட ஸ்டோரி என்னென்னா, ஹீமாவரி இளவரசின்னு சொல்லி ஹீமாவரி பிளானட்டுக்கு நொஹாரா ஃபேமிலியவே கூட்டிகிட்டு போவாங்க. இது செம்ம ஃபன்னாகவே மேக் பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லி ஆகணும். ஷின்சானோட சேட்டெல்லாம் இதில் அமேசிங்காகவே குத்துருப்பாங்க. இதில் டப்பிங்லாம் வேறு லெவலாகவே குத்து விட்ருப்பாங்கன்னே சொல்லி ஆகணும். நொஹாரா ஃபேமிலி திரும்ப எப்படி ஹீமாவரியை காப்பாற்றிட்டு பூமிக்கு வந்தாங்கன்னு சொல்கிறது தான் இந்த மூவி. 8th பிளேஸை பிடிச்சிருக்கிறது வெரி டேஸ்டி ப்ளீ கிளாஸ் கார்மெண்ட் சர்வல். இது இந்தியாவில் வெரி வெரி டேஸ்டிங்கிற நேமில் ரிலீஸ் பண்ணாங்க. 21வது மூவி 2013 இதை ரிலீஸ் பண்ணாங்க. இதோட ஸ்டோரி என்னென்னா, ஷின்சானும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சாஸை டெலிவரி செய்கிற ஒரு ஒர்க் கிடைக்கும். அந்த சாஸை டெலிவரி செய்கிற ஒர்க்கை இவங்களாக தான் போய் ஏற்றிட்டுருப்பாங்க. காசுக்கு அப்படியே டிஃப்ரென்ஸ் போஸ்ட் நாங்கள் எதை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு இவங்க டீமாக இதை செய்வாங்க. அதெல்லாம் பார்க்கவே சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. அவங்க அந்த சாஸ் எப்படி பல பேரை தாண்டி போய் டெலிவரி பண்ணாங்கன்னு சொல்கிறது தான் இந்த மூவி. சாப்பாட்டை மையமாக வச்சு பண்ணியிருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். 7th பிளேஸை பிடிச்சிருக்கிறது மை மூவிங் ஸ்டோரி கேக்டஸ் லார்ஜ் அட்டாக். இது 23வது மூவி 2015 இதை ரிலீஸ் பண்ணாங்க. இதோட ஸ்டோரி என்னென்னா, ஹேரிக்கு மெக்சிகோவில் வேலை கிடைக்கிறதுனால ஷின்சான் ஃபேமிலி எல்லோரும் மெக்சிகோவுக்கு கிளம்பி போவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கவே கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும். அப்புறம் மெக்சிகோவுக்கு போனோடனே தான் அங்கே கேக்டஸ் திருவிழான்னு ஒன்று நடக்கிறது தெரியுது. இவங்க எல்லாருமே அந்த கேக்டஸ் திருவிழாவுக்கு போகிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த கேக்டஸ்க்கு எல்லாமே உயிர் இருக்குதுன்னு. அந்த கேக்டஸ்லாம் மனுஷங்களை சாப்பிடக்கூடியதுன்னு. அப்புறம் அந்த கேக்டஸ்லேருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க, ஷின்சான் ஃபேமிலியும் அந்த மெக்சிகோ மக்களும் எப்படி தப்பிச்சாங்கன்னு சொல்கிறது தான் இந்த மூவி சூப்பராக இருக்கும். 6th பிளேஸில் இருக்கிறது இண்டன்ஸ் பேட்டில் ரோபோ டேட் ஸ்ட்ரைக்ஸ் பேக். இதை இந்தியாவில் ரோபோ டேடுங்கிற நேமில் ரிலீஸ் பண்ணாங்க. 22nd மூவி 2014 இதை ரிலீஸ் பண்ணாங்க. இதோட ஸ்டோரி என்னென்னா, ஹேரியும் ஷின்சானும் வாக்கிங் போகும்போது ஹேரிக்கு முதுகு வலி வரும். அதனால் அவருடைய கடைக்குள்ளே போவாங்க. ஹேரி ரிட்டன் வரும்போது ரோபோட்டாக வருவார். மிக்ஸி வீட்டிலே சேர்க்க மாட்டாங்க, ஷீரை கூட போய் படுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு பிரச்சனையிலேருந்து ரோபோட்டாக இருக்கிற ஹேரி காப்பாற்றுவார். அப்புறம் தான் நம்பி உள்ளே சேர்ப்பாங்க. ரோபோட்டை உருவாக்குனவங்க நொஹாரா ஃபேமிலியே கடத்திட்டு போயிடுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னு சொல்கிறது தான் இந்த மூவி. லாஸ்ட் சீனில் 2 ரோபோட்டுக்கு நடுவில் செம்ம ஃபைட்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்க்கவே அமேசிங்காகவே பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது 5th பிளேஸை பிடிச்சிருக்கிறது த ஸ்டோர்ம் கால்ட் மை பிரிட்ஜ். இதை இந்தியாவில் வில்லன் அண்ட் துர்தன்கிற நேமில் ரிலீஸ் பண்ணாங்க. 2013 இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு இந்தியாவில். இதோட ஸ்டோரி என்னென்னா, 25 வயசு ஷின்சான் பிரச்சனையில் இருக்கும்போது 5 வயசு ஷின்சானை கூட்டிகிட்டு வான்னு டமிக்கோட்ட சொல்லியிருப்பான். டமிக்கோவும் 5 வயசு ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஃப்யூச்சரில் இருக்கிற கசாமாவை டமிக்கோவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க பார்ப்பாங்க. ஆனால் ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் அதை தடுத்து நிறுத்திடுவாங்க.
இதில் ஃப்யூச்சரில் இருக்கிற சில கேரக்டர்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. பார்க்கவே அமேசிங்காகவே இருக்கும். கடைசியாக எப்படி 25 வயசு சின்சானை 5 வயசு சின்சான் எப்படி வந்து காப்பாற்றினான்னு சொல்கிறது தான் வந்து இந்த மூவி. ரொம்பவே வந்து சூப்பராகவே வந்து பண்ணி வச்சுருப்பாங்கன்னு வந்து சொல்லலாம். ரோபோட்ஸுக்கெலாம் செம்ம ஃபைட் வந்து நடக்கும். 4th பிளேஸில் இருக்கிறது த கிரேட் அட்வென்ச்சர் இன் ஹெண்டர்லேண்ட். இது வந்து 4th மூவி. 1996 வந்து இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. இதோட ஸ்டோரி என்னென்னா, ஸ்கூலில் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை வண்டர்லேண்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாம் ஜாலியாக ரைடு போய் எல்லாம் ஃபன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஷின்சான் தோப்பிமான்கிற ஒரு டாலை மீட் பண்ணுவான். 2 வில்லன்ஸ் அங்கே தோப்பிமா கிட்ட ஒரு மேஜிக் ட்ரம் கார்டு இருக்கும். அதை வச்சு அங்கேருந்து அவங்க வந்து தப்பிச்சிருவாங்க. ஷின்சான் வந்து அப்புறமா வீட்டுக்கு வந்துடுவான். ஸ்னோமேனுங்கிறவன் வந்து அவங்க ஷின்சானோட வீட்டுக்கு வருவான். வந்து அந்த ட்ரம் கார்டை வந்து ஷின்சான் கிட்டேருந்து வாங்க பார்ப்பான். ஆனால் தலைவன் சும்மா விடுவானா? ஸ்னோமேனுக்கு எப்படிலாம் தண்ணி காமிக்கணுமோ அப்படிலாம் தண்ணி காமிச்சு ஸ்னோமேனையே வந்து வெட்டி விட்ருப்பான். அப்புறம் ஸ்னோமேன் வந்து ஹெண்டர்லேண்டுக்கு ஒரு டிக்கெட்டை வந்து வச்சுட்டு போயிருப்பான். அதை வச்சு எல்லாம் ஷின்சான் ஃபேமிலி ஒரு ட்ரிப்பாக ஹெண்டர்லேண்டுக்கு வந்து போவாங்க. அங்கே வந்து ஷின்சானோட பேரண்ட்ஸை வந்து கடத்தி வச்சுப்பாங்க. அது ஷின்சானுக்கு வந்து தெரியாது. அதோட டூப்ளிகேட்டை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்த ட்ரம் கார்டை வாங்கலான்ட்டு. ஆனால் ஷின்சான் எப்படி பேரண்ட்ஸை காப்பாற்றி வில்லன்ஸ் அழிச்சான்னு சொல்கிறது தான் வந்து இந்த மூவி. 3rd பிளேஸில் இருக்கிறது ஆக்ஷன் மாஸ் விசஸ் டெவில். இது வந்து ஷின்சானோட ஃபஸ்ட்டு மூவி. 1993 வந்து இந்த இது ரிலீஸ் ஆச்சு. இதோட ஸ்டோரி என்னென்னா, ஷின்சானுக்கு சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகும். ஷின்சான் சாக்கோபி வாங்கும்போது ஆக்ஷன் காமின் கோல்டு கார்டு அவனுக்கு வந்து கிடைக்கும். நொஹாரா ஃபேமிலியெல்லாம் வேறு டைமென்ஷனுக்கு போவாங்க. அது பூமி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் பூமி இல்லை. ஹைகுரேவை சேர்ந்தவங்க மக்களை ஹைகுரேவாக மாற்றிக்கிட்டு வருவாங்க. ஷின்சானும் ஆக்ஷன் காமனும் எப்படி இந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணாங்கன்னு வந்து சொல்கிறது தான் வந்து இந்த மூவி. இந்த மூவியில் ஒரு அல்டிமேட்டான விஷயம் என்னென்னா, ஷின்சானும் ஆக்ஷன் காமெண்ட் கூடவே சேர்ந்து ஆக்ஷன் பீமை வந்து பயன்படுத்தியிருப்பான். இந்த மூவி வந்து சூப்பராக ஹிட் அடித்த மூவியில் ஒன்றுனே வந்து சொல்லி ஆகணும். 2nd பிளேஸை பிடிச்சிருக்கிறது த ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் த புரி கிங்டம். இது வந்து 2nd மூவி. 1994 வந்து ரிலீஸ் ஆச்சு. இதோட ஸ்டோரி என்னென்னா, நொஹாரா ஃபேமிலி வெக்கேஷனுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும். அங்கே ஒயிட் ஸ்னேக்குங்கிற கேங் தான் இவங்களை பிளான் பண்ணி வர வச்சுருப்பாங்க. ஷின்சானையும் ஷின்சான் இளவரசியும் கடத்திட்டு போயிடுவாங்க. 2 அற்புத விளக்கு இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு தான் ஒயிட் ஸ்னேக் கேங் வந்திருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி எப்படி ஷின்சானும் அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த மூவி. இந்த மூவி செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாகவும் செம்ம ஃபன்னாகவுமே வந்து மேக் பண்ணி விட்டுருப்பாங்கன்னே வந்து சொல்லலாம். 2 ஜீனிக்கு நடுவில் செம்ம ஃபைட்டிங்லாம் வந்து நடக்கும். அதெல்லாம் பார்க்கவே வந்து சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்கிறது ஜங்கிள் தட் ஷோ இன் வெட் ஸ்டோம். இந்தியாவில் ஜங்கிள் இந்த பங்கிள்ங்கிற நேமில் ரிலீஸ் பண்ணாங்க. இது 8th மூவி. கரெக்டாக 2000 வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு. இதோட ஸ்டோரி என்னென்னா, ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வெக்கேஷனுக்கு ஷிப்புக்கு வருவாங்க. ஆக்ஷன் காமெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு வருவாங்க. ஆனால் பாதி வழியில் குரங்குங்க எல்லாம் சேர்ந்து ஷின்சான் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரோட பேரண்ட்ஸு எல்லாரையும் கடத்திட்டு போயிடுவாங்க. ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் பேரண்ட்ஸை தேடி போவாங்க. அதெல்லாம் செம்ம ஃபன்னாகவே வந்து காட்டி விட்டுருப்பாங்க. கடைசியாக அவங்கள வந்து கண்டுபிடிச்சி காப்பாற்றிடுவாங்க. லாஸ்ட் சீனில் ஷின்சானும் ஆக்ஷன் காமனும் வில்லன்ஸை வந்து எப்படி தோக்கடித்து வென்றாங்கங்கிறது தான் இந்த மூவி. இந்த மூவியை வந்து இந்தியாவில் வந்து தியேட்டர்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மூவியோட நம்பிக்கையை வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.